வாரம் ஃபுல்லாக ஸ்கூலு, வாரம் ஃபுல்லாக ஒர்க் இருக்கிறதுனால, நானும் என் பொண்ணுங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஒரு டே வாரத்திலே பார்த்திங்கன்னா, இந்த சாட்டர்டே ஈவினிங் தான். ஏன்னா, அப்போ தான் நாளைக்கு சண்டே ஹாலிடே அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோடு நாங்கள் 3 பேரும் பார்த்திங்கன்னா, சாட்டர்டே ஈவினிங் வந்து டே அவுட் மாதிரி போயிட்டு வருவோம். அம்மாப்பேட்டில் இருக்க சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் போயிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வருவோம். அவருக்கு அன்றைக்கி ஒர்க்கிங் டேவாக இருக்கும், அதனால் எங்கள் கூட அவர் இருக்க மாட்டார். அந்த மாதிரி நாங்கள் போன பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா, அம்மாப்பேட்டில் இருக்க இந்த ஓஎம்சி பர்கர் பாயிண்ட் அப்படின்ட்டு புதுசாக பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராஜ விருந்து அப்படிங்கிற ஒரு கடை இருந்துச்சு. அங்கேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட் இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த கடை மாற்றிட்டு இந்த கடை வச்சுருக்காங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து 2 பிரெட் ஆம்லேட், 1 பர்கர், 1 சீஸ் பால்ஸ் சாப்பிட்டோம். இதுக்கு வந்து பில் வந்துட்டு 220 ருபீஸ் அந்த மாதிரி வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்டே சொன்னேன், நல்லா இருக்குமா பர்கர்லாம் நல்லா இருக்குமான்னு கேட்டு தான் இது பண்ணினேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஷாப்பில் இங்கே லோக்கல் அம்மாப்பேட்டில் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால் அவங்கக்கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி இருந்ததில்லை, நீங்கள் இங்கே ட்ரை பண்ணதில்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. நானும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இதே மாதிரி குவாலிட்டியாக பண்ணுங்கள், நிறைய பேர் ரெகுலராக வருவாங்க, டேஸ்ட் வைஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு. சின்ன பொண்ணுங்க நம்ம கிட்ஸோட வந்து எதாவது என்ஜாய் பண்ணணும் லோக்கலாக அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு எங்கேயும் போகாமல் நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் ஒரு பெஸ்ட்டு பிளேஸு. ப்ரைஸ் ஆல்சோ ரீசனபிளாக இருந்துச்சு.